அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 47 தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் குறளின் 469வது குறளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக் கடை. நன்று அப்படின்னா நல்லன நன்மை, ஆற்றல் உள்ளும் அப்படின்னா செய்ததற்கண்ணும் செய்தலில் கூட, தவறு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் தவறு குற்றம், உண்டு அப்படின்னா உண்டாம், அவரவர் அப்படின்னா தனித்தனியாக அவர்களின், பண்பு அப்படின்னா குணம் செயற்பாடு, அறிந்துன்னா தெரிந்து, ஆற்றாக்கடை அப்படின்னா செய்யாவிடின். இதோடைய விளக்கம் பாருங்க. அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும். அவரவர் இயல்பு அறிந்து செய்யாவிடின் நன்மை செய்வதும் தவறாகி போய்விடும். நன்மை செய்தாலும் தவறு நடப்பது உண்டு. ஒவ்வொரு தனிமனித பண்பை அறியாமல் செய்யப்படுவதால் அவரவருடைய இயல்புகளை அறிந்து அவரவருக்கு பொருந்துமாறு செய்யாவிட்டால் நன்மை செய்வதிலும் தவறு உண்டாகும். அவரவர் குணநலன்களை அறிந்து செயல் ஆற்றாவிட்டால் நல்லது செய்வதிலும் பிழை நேர்ந்துவிடும். ஒருவருடைய இயல்பை புரிந்து கொண்டுதான் நன்மையை கூட செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதுவே தீமையை திருப்பி தரும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவருடைய இயல்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நன்மையை செய்யணும். அப்படி இல்லாமல் நாமளாக ஒன்று நினச்சி நாமளாக ஒன்று செஞ்சோம்னா அது நமக்கு தீமையே கொண்டு வந்து விடும். அதை நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னதான் பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது கடிக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி தான் அதோடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நன்மையை செய்யணும். எதுவுமே தெரியாமல் அவர்களுடைய குணநலன்கள் இயல்புகளை தெரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மையையும் என்னவா முடியும், நமக்கு தீமையே திருப்பி கொடுக்கும். அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.